வணக்கம். சுயநலமாக இருப்பது உண்மையிலே தவறா? இன்று இந்த முக்கியமான விஷயத்தை ஆழமாக அலசுவோமாங்க. சரி, இதை யோசிங்க. நீங்க யாருக்காக வாழீங்க? உங்களை தவிர மற்ற எல்லாரையும் சந்தோஷப்படுத்தானா? சின்ன வயசுல இருந்தே எப்பவும் தியாகம் செய்யும் சுனிதா நமக்கு சொல்லி கொடுத்திருக்காங்க. அது ஒரு பெரிய பொய். மத்தவங்களுக்காகவே வாழ்ந்தா கடைசியில நீங்க ஏமாந்து சோர்வடைவீங்க. உங்களுக்கு துளியும் மதிப்பு இருக்காது. இதுதான் கசப்பான உண்மை. சுயநலம்னா கெட்ட வார்த்தை கிடையாது. உங்க தேவைகளுக்கும் நேரத்துக்கும் நீங்களே முன்னுரிமை கொடுக்கிற அவசியமான செயல் அது. அடுத்தவங்களை காயப்படுத்துற நச்சு சுயநலம் வேற, உங்களை பாதுகாத்துக்கிற ஆரோக்கியமான சுயநலம் வேற. இந்த வித்தியாசத்தை முதல்ல புரிஞ்சுக்கணும். மத்தவங்களுக்காக எப்பவும் எஸ் சொல்லும்போது உண்மையில உங்க சொந்த வாழ்க்கைக்கு நீங்களே நோ சொல்லிக்கிறீங்க. நீங்க எப்பவும் உதவுவீங்க, ஆனா உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா எல்லாரும் காணாம போயிடுவாங்க. உங்களை நீங்க தான் பாத்துக்கணும். அப்போ ஒரு முக்கியமான கேள்வி வருது. எப்போ நீங்க உங்களுக்கு முன்னுரிமை கொடுத்து சுயநலமா மாறணும்? முதல் விஷயம், உங்க மன அமைதியை இழந்துட்டு மத்தவங்க பிரச்சனைகளை நீங்க எப்பவும் சுமக்க வேண்டிய அவசியமே இல்ல. ரெண்டாவது, நேரம் தாங்க உங்க மிகப்பெரிய சொத்து. அதை யாருக்காகவும் சும்மா இலவசமா கொடுத்துட்டே இருக்காதீங்க. மூணாவது, உங்க நல்ல குணத்தை யாராவது சாதகமா பயன்படுத்துறாங்கன்னு தெரிஞ்சா அந்த நிமிஷமே கண்டிப்பான எல்லைகளை வகுத்துருங்க. கடைசியா, மத்தவங்க எதிர்பார்ப்புகளுக்காக வாழாம உங்க சொந்த கனவுகளை துரத்துறதுக்கு முழு முன்னுரிமை கொடுக்கணும். சரி, இந்த ஆரோக்கியமான சுயநலவாதியா மாறுறது எப்படி? இதோ இந்த 4 ஸ்டெப்ஸ் உங்களுக்கு நிச்சயமா உதவி செய்யும். தைரியமா நோ சொல்ல பழகுங்க. அது மத்தவங்களை அவமதிக்கிறது கிடையாது, அது உங்களுக்கான சுயமரியாதை. இதுல ரொம்ப முக்கியமான பாயிண்ட், உங்களை கவனிச்சுக்கிறது ஒரு பொறுப்பு, அது குத்தம் இல்ல. அந்த குற்ற உணர்வை தூக்கி போடுங்க. உலகத்துல இருக்கிற பெரிய வெற்றியாளர்கள் எல்லாரும் தங்களோட மிஷனுக்கு தான் முன்னுரிமை கொடுப்பாங்க, எல்லாரையும் திருப்திப்படுத்த மாட்டாங்க. இந்த ஒட்டுமொத்த கான்செப்டையும் புரிய வைக்கிற ரொம்ப முக்கியமான ஒரு உதாரணத்தை இப்ப பார்ப்போம். விமானத்துல சொல்ற அந்த ஆக்சிஜன் மாஸ்க் ரூல் ஞாபகம் இருக்கா? அது நம்ம அன்றாட வாழ்க்கைக்கும் அப்படியே செட் ஆகும். நீங்க சரியா மூச்சு விட்டாதான் மத்தவங்களை காப்பாற்ற முடியும். முதல்ல உங்களை காப்பாத்துங்க, அப்புறம் உலகத்துக்கு உதவலாம். அடுத்த முறை யாராவது உங்களை சுயநலவாதின்னு சொல்லும்போது, நான் யாரையாவது வேணும்னே காயப்படுத்தினா அப்படின்னு உங்களையே கேட்டுக்கோங்க. உங்களை நீங்க மதிக்கிற அன்னைக்கு தான் இந்த உலகமும் உங்களை மதிக்கும். உங்களுக்கான முதல் நாள் இன்னைக்கா இருக்கட்டுமே.